மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர், உணர்வாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் இங்கே தமிழ்நாட்டிற்கு இங்கே ரிசல்ட்டெல்லாம் எனக்கு சாதகமாக இருக்குது, 400 சீட்டு ஜெயிக்க போகிறேன்னு தெரிஞ்சு எதிர்க்கட்சிகள்லாம் தூக்கத்தை தொலைத்து விட்டது, திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டதுன்னு இருக்காங்க. காமராஜர் ஜெயலலிதாவினுடைய ஆட்சின்னு இருக்கிறாங்க. அது என்ன லிங்க்னே எனக்கு புரியல, தொடர்ச்சியே புரியல. காமராஜர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா. எனக்கு தெரிஞ்சு இந்த அடுக்கில் தமிழ்நாட்டு அரசியலை எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசினதில்லை. காமராஜரை பற்றி பேசுவாங்க, பெரியாரிஸ்டுகளும் பேசுவாங்க, ஜெயலலிதாவையும் திராவிட இயக்க உணர்வாளர்கள் பேசியிருக்கிறாங்க, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது என்ன மாதிரியான காம்பினேஷன் இவர் சொல்லியிருக்கிறதுன்னு தெரியல. இடையில எம்ஜிஆரை மிஸ் பண்ணிட்டாரா இல்லை மறந்துட்டாரான்னு தெரியல. சொல்லிவிட்டு இவங்க ஆட்சி அப்படின்னு இருக்கிறாரு. தூக்கத்தை தொலைச்சிட்டோம், 400 சீட்டு வாங்க போகிறோன்னு இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கிடையில் பாமகவை அவங்க சேர்த்துட்டாங்க. கடைசி நொடி வரையும் அதிமுகவோட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தகவல் வருது. அப்புறம் ஏதோ ஒரு தகவல் சொல்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர் பிரியன் ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடத்த கிளம்பிட்டாங்களாம். ஃபோன் பண்ணி இருங்க வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா தகவல் சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று பிரதமர் மோடியினுடைய அந்த சேலத்தினுடைய உரையை? மோடி உண்மையிலேயே தூக்கத்தை தொலைத்து விட்டு தான் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கோயம்புத்தூர்ல ரோட் ஷோன்னு புறப்பட்டு வந்தார். பார்ப்பதற்கு வீதிகளில் மக்களே இல்லை என்கின்ற நிலையிலிருந்துதான் அந்த பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார் மோடி. அதிலேயே கடும் அதிருப்திக்குள்ளாகி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிகளை கூட பெற முடியாது என்கிற செய்தி மோடிக்கு கிடைத்து விட்டது. இத்தனை நாட்கள் அண்ணாமலை ஏமாற்றிக் கொண்டே இருந்தார். மோடியும் அந்த பேச்சை நம்பித்தான் இத்தனை பயணங்களை தமிழ்நாட்டில் மேற்கொண்டார். இதற்கு முன்பு தேர்தல் காலங்களில் இப்படி ஒரு தொடர் பயணத்தை தமிழ்நாட்டுக்கு அவர் மேற்கொண்டதே இல்லை. இதுதான் முதல் முறை இப்படி ஒரு தொடர் பயணத்தை அவர் மேற்கொண்டது. அண்ணாமலை ஏதோ ஒரு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி எல்லா நிலையிலும் வளர்ந்து விட்டது, 30% மேல அந்த கட்சிக்கு வாக்குகள் குவிய போகின்றன என்கின்ற ஒரு மாய பிம்பத்தை மோடியிடத்திலே சொல்லி மோடியை ஏமாற்றி கொண்டிருந்தார் என்பதுதான் செய்தி. ஆனால் இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு சென்றதன் மூலமாக அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை மோடி உள்வாங்கி விட்டார். எனவே தமிழ்நாட்டில் இனி எதுவுமே செய்ய முடியாது என்கிற காரணத்தால் தான் என்ன பேசுவது என்று தெரியாமலேயே நேற்று அவர் சேலத்திலே பேசிக் கொண்டிருந்தார் என்பதை அவருடைய பேச்சின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் சொன்னதை போல இதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டங்களில் எல்லாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ் பாடினார். இப்போது திடீரென காமராஜர் புகழையும் பாடுகிறார். எனக்கு என்னவோ தமிழருவி மணியன் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா தமிழருவி மணியன் அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பலமான தலைவர்களில் ஒருவர். அதன் அடிப்படையில் இப்போது அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை எழுதி மோடிக்கு கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால்தான் காமராஜரினுடைய மனம் அவருடைய பேச்சில் வீசியதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்போது கூட 10 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்துவிட்டு இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் என்னென்ன திட்டங்களை தந்திருக்கிறோம், இந்தியாவுக்கு நாங்கள் இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி கூட ஓட்டு கேட்க முடியாத ஒரு கையேறு நிலையில் மோடி நின்று கொண்டிருப்பதை நாடு பார்த்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் தான் சார் பேய்மலை பெருவெள்ளம் பெய்தது. அந்த பேய்மலை பெருவெள்ளத்துல நம்ம ஜீவா டுடேவினுடைய வாயிலாகவே பேசினோம். அவர்களுடைய சட்டமன்ற கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்டுத்தான் அந்த மலை கொட்டி தீர்த்தது. அந்த தென் மாவட்டத்தினுடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள் எல்லாம் வரலாறு காணாத மலையை சந்தித்தது. திருச்சி வரைக்கும் அந்த ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனை திறந்து வைக்கிறதுக்காக வந்தாரு. திருச்சியிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையம் திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களை பார்வையிடுவதற்கு அவருக்கு 1 மணி நேரம் போதுமானதாக இருந்தது. ஆனால் வந்தாரா மோடி என்று கேட்டால் வரவே இல்லை. அதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசு ஸ்டேட் ஃபண்ட் அலோகேட் பண்ணது மட்டுமல்ல, தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தொகுப்பையாவது தாருங்கள்னு கேட்டாங்க. அதையாவது அவர்கள் தந்தார்களா? இன்றைய தேதி வரை 1 ரூபாய் கூட தரவே இல்லை. நிர்மலா சீதாராமன் அம்மையார் எப்படியெல்லாம் தமிழர்களினுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற வகையில்
பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு மருந்தாக இருக்க வேண்டிய ஒன்றிய அரசு மேலும் மேலும் அவர்களினுடைய காயங்களை அதிகப்படுத்துகிற வகையில் பேசியதே. இதுவரை அதற்கு பதில் சொன்னாரா மோடி? எதையுமே செய்யாமல் நேற்றைக்கு கூட செங்கோல் வைத்ததனால் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் எல்லாம் கோபித்துக் கொள்கிறார்கள், அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த செங்கோல் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். செங்கோலை வைத்துவிட்டு நீங்கள் தமிழுக்கு நிதி ஒதுக்காமல் போவதைத்தான் தமிழர்கள் பேசுகிறார்களே தவிர, செங்கோலை வைத்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு நீங்கள் பேரிடர் நிதியிலிருந்து தரவில்லை என்றுதான் பேசுகிறார்களே தவிர, செங்கோலை வைத்துவிட்டு நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் தமிழர்களை வஞ்சித்ததைத்தான் தமிழர்களை பேசுகிறார்களே தவிர, செங்கோல் என்பதை பெருமையாக தமிழர்கள் யாரும் கருதவில்லை. அதிலும் தவறான செய்தியை மோடிக்கு தந்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுல ரொம்ப குறிப்பா மாமன்னன் படத்தோட கதையெல்லாம் தமிழருவி மணியன் எழுதி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரத்னவேலுன்னு ஒரு கதாபாத்திரத்தை சொல்றாரு. சேலம் என்று சொன்ன உடனே அந்த படத்துல ரத்னவேலுன்னு ஒரு கதாபாத்திரம் வரும். ரத்னவேலு என் கூட யாத்திரைக்கு வந்தாரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, பாவம் அவர் இன்று நம்மோடு இல்லை என்றெல்லாம் ஒரு போலி கதாபாத்திரத்தை எல்லாம் சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். அவரிடத்திலே சரக்குகள் இல்லை, பேசுவதற்கு செய்திகள் இல்லை, பரிதாபமாக நிற்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே தூக்கம் தொலைத்தது திராவிட முன்னேற்ற கழகமோ இந்தியா கூட்டணியோ அல்ல. தூக்கத்தை தொலைத்திருப்பது மோடிதான். அவருடைய பேச்சின் வாயிலாகவே அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்போது கூட அவர் வாய் சவடால் பேசுவதை நிறுத்தவே இல்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. வட மாநிலத்திலேயே உங்களுக்கு நீங்கள் பெற வேண்டிய இடங்களை பெறப்போவதில்லை என்பதுதான் இப்போது நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் மாற்றம், அரசியல் நிகழ்வு. இதை சராசரியாக இருக்கக்கூடிய கடைகோடி இந்தியன் கூட உணர்ந்து கொண்டிருக்கிறார். அகிலேஷ் யாதவ் சேலஞ்ச் பண்றாரு, 80 தொகுதியில் நீங்கள் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதை நான் பார்க்கிறேன் என்று சேலஞ்ச் செய்கிற வகையில ஒரு அரசியலை இப்போது உத்தரப்பிரதேசத்தில் முன்னெடுக்கிறார்கள். தேஜஸ்வி 40க்கும் 40 நாங்கள் தான் வெல்ல போகிறோம் என்பதை பிரகடனமாகவே பாட்னா கூட்டத்தில் செய்தார். இவற்றுக்கெல்லாம் இடையிலே நீங்கள் ஊடுருவி ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கே உங்களால் முடியாமல், நீங்க சொன்னதை போல பாட்டாளி மக்கள் கட்சியை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு கையெழுத்து போடுவதற்கு தயாராகி அதிமுகவும் அவர்களை முன்னோக்கி சென்று தைலாபுரம் தோட்டத்துக்கு புறப்பட்டு கார்ல ஏறியதற்கு பிறகு வர வேண்டாம் என்று சொல்கிற நிலை என்று சொன்னால், அப்போது அன்புமணி ராமதாஸை அழுத்தத்துக்கு உள்ளாக்கிய அந்த சக்தி எது? எதன் அடிப்படையில் அவர்கள் இப்போது கூட்டணியில இணைந்திருக்கிறார்? இன்னொரு விஷயம், ஸ்ட்ராட்டஜிக்கலா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன என்பதையே பாரதிய ஜனதா கட்சி இதுவரை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி அமைந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பயனில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் பயனில்லை. கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா? காஞ்சிபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதா? அரக்கோணம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அப்படியே இந்த பக்கம் நீங்க வாங்கல, நாகர்கோயில்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைப்பே கிடையாது, கோயம்புத்தூர்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைப்பே கிடையாது, அங்கதான் பாஜக கொஞ்சம் இருக்கு. ஆமா, ராமநாதபுரத்துல பெரிய புரட்சியை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்த போவதாக சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ராமநாதபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிளை அமைப்புகளே கிடையாது. இதுதான் இந்த 2 கூட்டணியும் இணைந்திருக்கிறதுக்கான மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய செய்தி. ஆனால் அதையெல்லாம் பேசாமல் இவர்கள் ஏதோ பெரிய கட்சி வந்து விட்டது. நேற்றைக்கு கூட அண்ணாமலையினுடைய பேட்டியை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக முக்கிய தலைவர், மூத்த தலைவராக ராமதாஸ் இருப்பார், 10 ஆண்டு காலமாக அவர் எங்களோடு கூட்டணியிலே இருக்கிறார் என்று சொன்னார். இடையிலே பேசிய செய்திகளை எல்லாம் அண்ணாமலை மறந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். இடையிலே அன்புமணி பேசிய செய்திகளையும் அவர் மறந்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் டெபாசிட் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை. இப்போது போட்டி என்பதே 2வது இடத்தை யார் பெறுவது என்பதற்காக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ வந்துருச்சு. என்ன காரணம்னா, நாம அதிமுக கூட்டணியை விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தோம், நாம் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்தோம், ஆனால் அவர்கள் ஒரு கூட்டணியை கட்டிவிட்டார்கள். இப்போது நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு கட்சியே அல்ல, நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி என்பதை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்தால்
அதிமுகவுக்கு வாக்கு வங்கியே இல்லை, அதிமுகவோடு கூட்டு சேருவதற்கே ஆட்கள் இல்லை என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்திருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் யார் பெரிய கட்சி என்பதை, யாருடைய கூட்டணி வெல்லப் போகிறது என்பதை இப்போது சொல்வதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே இருவருமே 2வது இடத்துக்குத்தான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற செய்தி. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு திடீரென புதிய புதிய செய்திகளை நேற்றைக்கு கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த கொலை செய்யப்பட்ட ஆடிட்டர் குறித்து நேற்றைக்கு பேசினார், கண்ணீர் மல்க பேசினார் என்று ஊடகங்களில் சிலாகித்து சொன்னார்கள். படுகொலை செய்து விட்டார்கள், எனக்கு அவருடைய ஞாபகம் வந்து விட்டது. மகிழ்ச்சி தான், படுகொலை செய்து விட்டார்கள். உங்களுக்கு ஞாபகம், ஒரு கட்சியினுடைய மாநிலத்தில் ஏதோ ஒரு துறைநிலை பொறுப்பில் இருந்த ஒரு நிர்வாகியினுடைய கொலை என்பது ஒரு நாட்டினுடைய பிரதமரையே உலுக்கி இருக்கிறது என்று சொன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சி தான், வெளிப்படையா பாக்குற போது. ஆனா கொலை செய்து விட்டார்கள்னு மோடி சொன்னார். யாரு கொலை செய்தார்கள்னு சொன்னாரா? என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள்னு சொன்னாரா? அவர் இறந்து போயிட்டார். மாண்பு கருதி நாம் பேச வேண்டிய செய்திகளை தவிர்த்து விடுவோம். ஆனால் என்ன காரணத்திற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று தகவல்கள் கிடைத்தது. அவர் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் என்ன? ஒரு பெண் விவகாரத்திலே அவருக்கு இருந்த முரண்பாடு, அவரோடு மாற்று கருத்து ஏற்பட்டோர் அவரை படுகொலை செய்து விட்டார்கள் என்பதுதான் செய்தி. அவர் ஏதோ நாட்டுக்காக தியாகம் செய்தவரை போல அவர்களை படுகொலை செய்து விட்டார்கள் என்று பேசுகிறார். அப்படி என்று சொன்னா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்காரனை கொலை பண்ணிட்டாங்கன்னு இவர் புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனால் தமிழ்நாடு அதற்கான களம் அல்ல. தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எல்லாம் எடுபட போவதே இல்லை. இங்கே கலவரத்திற்கு வேலை இல்லை. இது சமத்துவம் பூத்துக் கொள்ளுங்கிற நந்தவனம். எனவே மோடி தமிழ்நாட்டினுடைய அரசியலை கொஞ்சமாவது உள்வாங்கி கொண்டு பேசினால்தான் அவருக்கும் ஏதாவது 1-2 ஓட்டுகள் கிடைக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா மோடி அதிகமாக பேச பேச, அதிக பயணங்களை மேற்கொள்ள தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்திய அணி பெற்றுவிடும். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள். தூக்கத்தை தொலைச்சிட்டாங்கன்னா அவர் தூக்கத்தை தொலைச்சிட்டு அவர் சொல்றாரு, தூக்கத்தை தொலைச்சிட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் அதை எடுத்துக்கணுங்கிறீங்க. நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியல. 10 சீட்டு ஓகே, ஏடிஎம்கேவோட கூட போனால் பாமக சீட்டு கூட, பிஜேபியோட போனால் வெற்றி கிடைக்காது, ஆனால் மந்திரி பதவி கிடைக்கும், அதனால தான் அங்கே போகிறாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. நான் கவனிக்கலையா இல்லை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ராஜ்யசபா எம்பி மந்திரி பதவிங்கிற மாதிரி எதுவும் டீலிங் அந்த மாதிரி செய்தி நேற்றுலேருந்து வரலையே. 10 எம்பிங்கிறதோட நிற்கிதே. என்ன அன்புமணி ஏமாற்றப்பட்டாரா? இல்ல, நிச்சயமாக அன்புமணிக்கு ஒரு நெருக்கடியை தந்துதான் இந்த கூட்டணியை பேசி முடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு இருந்த அந்த வழக்குகள், அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை இப்போது உயிர் பெறச் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கும் என்றுதான் நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன். இல்லை என்று சொன்னா அந்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து அதிமுகவோடு கூட்டணி அமைப்போன்னு முடிவெடுத்து களத்துல போய் அங்கங்க அதிமுக காரர்களோடு தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட பணிகளுக்கும் நகர்ந்து விட்டார்கள். அவர்களே எதிர்பார்க்கவில்லை. நீங்க சொன்னீங்க, அவங்க ஒப்பந்தம் போடுவதற்கு புறப்படுகிற போது தொடர்பு கொண்டு இல்ல வர வேணாம்னு சொன்னாங்கன்னு. கட்சிக்காரங்கள்ட்ட அதிமுக தான் கூட்டணி, அதிமுகவோடு பேசி கொண்டிருக்கிறோம், 6 தொகுதி கேட்கிறோம், 7 தொகுதி கேட்கிறோம், தேர்தல் வேலைகளை தொடங்குங்கன்னு சொல்லி செயற்குழுவை முடிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. கட்சிக்காரங்க அங்கங்க போய் அதிமுகவினுடைய நிர்வாகிகளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போது செய்தியில வருது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டதுன்னு. அதை பார்த்துதான் கட்சிக்காரனே தெரிஞ்சுக்கிட்டான். ஐயாவும் சின்னையாவும் நம்மள அதிமுக கூட்டணின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க, என்னன்னு தெரியலையேன்னு அவன் தடுமாறி போயிருக்கிறான் நேத்துல இருந்து. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு கனத்த அமைதி நிலவி கொண்டிருப்பதை நம்ம அரசியல் களத்துல நல்லா உள்வாங்கி பார்க்க முடியும். 1-2 தலைவர்கள் மட்டும்தான் நேற்றைக்கு அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிற போது தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள நின்றாங்களே தவிர, ஏனைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒரு பெரிய வரவேற்பு இல்லைங்கிற செய்தியை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. ஆக அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலைக்கு எதிராக அவர்கள் இயங்கி விட்டார்கள், இந்த முடிவை எடுத்து விட்டார்கள் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள முடியும். நீங்க கேட்டது ரொம்ப சரி. ராஜ்யசபா குறித்து எந்த செய்தியும் இல்ல, ஒன்றிய அமைச்சராக்குவோம் என்ற எந்த செய்தியும், எந்த உத்தரவாதமும் இல்ல. ஒருவேளை பாஜகவுடன் போனால் இந்த ஆதாயத்துக்காக தான் போவாங்க, தோத்தாலும் பரவாயில்ல நமக்கு கிடைக்கும்னு அடிப்படையில் போனாங்கன்னு ஊகங்கள் பேசப்பட்டது. கடைசியில் எதிர்பார்த்த அதிமுகவும் போகலை, திடீரென பாஜக போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லையே, 10 எம்பி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாச்சே. அதாவது அவர்களுக்கு தேர்தல் வெற்றி என்பதை கருத்தில் கொள்வதை விட அடுத்த கட்டமாக பொருளாதார ரீதியாக தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்குத்தான் ஐயாவும் சென்னையாவும் எப்பவுமே முயற்சி பண்ணுவாங்க. ஸ்வீட் பாக்ஸ் வந்துருச்சா என்று கேட்டு தேர்தல் நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பட்டவர்த்தனமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னா
அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். கடந்த கால அரசியல்ல இருந்து நம்ம அதைத்தான் பார்த்திருக்கிறோம். எனவே அவர்கள் அந்த கணக்கை கூட எடுத்துக் கொண்டிருக்கலாம். அதற்கான தேவைகள் கூட அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா ஒரே ஒரு செய்தி, நிச்சயமாக ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு என்பது அடுத்து மோடியினுடைய ஆட்சி அதிகாரம் வரும் என்று சொன்னால் தமக்கு கிடைக்கும் என்று அன்புமணி உறுதியாக நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது நம்பி இருக்கிறார். இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அன்புமணிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்பது இந்தியாவினுடைய சூழலை கருத்தில் கொண்டு அவருக்கு தெரியல என்பதைத்தான் அவருடைய இந்த நிலைப்பாடின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னா மோடி ஒன்றிய அரசை கைப்பற்றுவார் என்று அவர் நம்புவதே அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் குறைபாடுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சூழல் கள யதார்த்தம் என்பது அவர்களுக்கு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில், குஜராத் போன்ற மாநிலங்களில் அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்பதே இல்லை. அரசியல்ல ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு போயிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. பாரதிய ஜனதா கட்சி நிரந்தர வாக்கு வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இதை கூட கவனத்தில் கொள்ளாமல் வெற்றி பெற்று விடுவார் மோடி என்று கருத்தில் கொண்டு தன்னுடைய கட்சிக்கும் குழி தோண்டி கட்சியையும் புதைத்து விட்டு தனக்கு இருக்கக்கூடிய எதிர்கால அரசியல் வாழ்வையும் குழி தோண்டி புதைத்து விட்டார் அன்புமணி என்றுதான் இந்த நிலைப்பாட்டிலிருந்து அன்புமணியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நீங்க சொல்ற அந்த அரசியல் எனக்கு புரியுது. ஆனா ஒரு ராஜ்யசபா எம்பின்னு கேட்டிருப்பாங்களே, அதெல்லாம் கேட்காதீங்கன்னு அமித்ஷா சொல்லியிருப்பாரோ? வாங்க பாஸ் பார்த்துக்கலாம்னா, இல்லை வழக்கா ஏதாவது காரணம் சொல்லியிருப்பாரா? அந்த ஒரு கோரிக்கை கூட வைக்கலையா? கடந்த முறை அதிமுக ஆட்சியின் போதும் கோரிக்கை வச்சாங்க, திமுகவோட இருந்த போதும் கோரிக்கை வச்சாங்க, பழைய காங்கிரஸோட இருந்த போதும். இந்த முறை எப்படி ராஜ்யசபா கேட்காம விட்டாங்கன்னு தெரியல. இல்லை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒப்பந்தம் போட்டாங்களான்னு தெரியலையே. இல்ல, திமுகவோடு கூட்டணி வைத்த காலத்திலிருந்தே அவர்கள் ராஜ்யசபாவை கேட்டு பெறக்கூடிய ஒரு நிலையைத்தான் எடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் அவர்கள் ராஜ்யசபா குறித்து பேசவே இல்லை. 2004 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து 2004 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு அவர்களும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் வந்து இணைந்தார்கள். அப்போ ராஜ்யசபா தொகுதி வேண்டும் என்று, இடம் வேண்டும் என்று கேட்காத முதல் தேர்தலை இப்போதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி அந்த வழக்குதான். நிச்சயமாக வழக்கை காரணம் காட்டித்தான் அவர்களை வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்திருக்கிறார். அப்ப நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார், மிரட்டப்பட்டிருக்கிறார். 100% நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. 100% நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க 2 பேரும். அதை நம்ம நினைவுல கொள்ள வேண்டியிருக்கு. டெல்லியில் பேசப்பட்ட செய்திகள் என்ன? அப்போ டெல்லியில வந்து அவர்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு தரப்படவில்லை என்கிற காரணத்தால் தான் டெல்லியிலிருந்து வந்த பிறகுதான் அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுத்து 1 மணி நேரத்துல தானே முடிவை மாத்துறாங்க. அப்ப டெல்லியில பேசப்பட்ட பேரங்கள் என்ன? எதற்காக அதற்கு மாறாக ஒரு முடிவை அதிமுகவோட கூட்டணி என்று நீங்கள் எடுத்தீர்கள்? அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தரப்பட்ட அழுத்தம் என்ன? பேசப்பட்ட செய்தி என்ன? அமித்ஷா உங்கள்கிட்ட டெலிபோன் கால்ல என்ன சொன்னாரு? அதை வெளியில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா அன்புமணி? தயாராக இருக்க மாட்டார். இன்னொரு பக்கம், ஏன் வழக்குக்காக நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? உங்களுடைய கட்டமைப்பு எப்படிப்பட்ட கட்டமைப்பு? துவக்க காலத்தில் எவ்வளவு வீரியமிக்க இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்து வந்தார். எவ்வளவு பெரிய வீரியமிக்க இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து வந்தது. அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதானே அந்த இயக்கம் வந்து சேர்ந்திருக்கிறது. வழக்குகள் இருந்தால் என்ன? ஒரே ஒரு செய்தி சார், அன்றைக்கு மும்பையில நடைபெற்ற ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணத்தினுடைய நிறைவு விழாவில் ஹேமந்த் சோரனுடைய மனைவி பேசுகிறார். ஹேமந்த் சோரனுடைய மனைவி பேசிய காட்சிகளை பார்க்கிற போது உண்மையிலேயே இந்தியா என்கிற நாடு ஜனநாயகத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற கோட்டை என்கின்ற நம்பிக்கையை நான் அன்றைக்குத்தான் புதுப்பித்துக் கொண்டேன். அவர் மேடையிலே ஒரு இளம் தலைவராக பேசுகிற போது சொன்னார், நீங்கள் என்னதான் நெருக்கடி தந்தாலும் ஜனநாயகம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறது. நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தீர்கள். அவர் வந்து சம்பாய் சோரனை கையில் கை காட்டுகிறார், அங்கிள் என்று சொல்கிறார். அதாவது என்னுடைய மாமா அல்லது சித்தப்பா என்கிற அடிப்படையில் கூட சொல்லி இருக்கலாம். உறவின் முறையை சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தில் எப்படி அண்ணன் என்றும் தம்பி என்றும் மாமன் என்றும் மச்சான் என்றும் அழைக்கிறோமோ அதுபோல சம்பாய் சோரனை அவர் உறவின் முறையை சொல்லி அழைத்து அவர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களால் அவருடைய நாற்காலியை கனவை தகர்க்க முடிந்ததா அல்லது எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடிந்ததா? இதுதான் ஜனநாயகம். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கான இறுதி கட்ட யாத்திரை என்பது துவங்கி விட்டது என்று அவர் பேசுகிறார். அவ்வளவு துணிச்சலோடு பேசுகிறார். சார், தன்னை வந்து மனம் முடித்திருக்கக்கூடிய கணவர், தன்னுடைய வாழ்வு இணையர், வாழ்க்கைக்கே அவர்தான் இணை. அதனாலதான் கணவனுக்கும் மனைவிக்கும் வாழ்வினையர்னு நம்ம சொல்றோம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் வாழ்வினுடைய பாதி பகுதி என்பது அஸ்தமனமாகிவிடும் என்பதுதான் அதனுடைய பொருள். தன்னுடைய கணவர் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டிருக்கிறார் சார்.
ஆனா அந்த பெண்மணி மும்பையிலே மேடை ஏறி உன்னால் எங்கள் மாநிலத்தினுடைய கனவை சிதைக்க முடியாது, எங்கள் மாநிலத்தை உன்னால் கைப்பற்றவே முடியாது, அதுக்கு எவ்வளவு பெரிய விலையை வேண்டுமானாலும் தருவேன்னு தீரமிக்க பெண்ணாக பேசுறாங்களே. அந்த துணிச்சலை அந்த பெண்மணி பெற்றிருக்கிறாரு. அந்த கட்சி பெற்றிருக்கிறது. ஏன் அந்த துணிச்சல் அன்புமணி ராமதாஸுக்கு இல்ல? வழக்க கண்டு ஏன் அஞ்சுறீங்க? கடந்த கால பயணங்களை நீங்க சீர்தூக்கி பார்க்க வேணாமா? எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. உங்களுடைய நெடிய பயணம் எத்தகைய பயணம்? ஆனா அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு வழக்குக்காக, ஒரு நெருக்கடிக்காக நீங்கள் ஆட்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், தமிழர்களுக்கு விரோதமான இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மீண்டும் மீண்டும் களத்திலே நிரூபணமாகிக் கொண்டே போகிறது. அந்த கட்சிக்கென்று சமூக நீதி கொள்கை இல்லை. மார்க்ஸ் குறித்து பேசுவார் ராமதாஸ், பெரியார் குறித்து பேசுவார், அன்புமணி குறித்த பெரியார் குறித்து, அம்பேத்கர் குறித்தெல்லாம் பேசுவார். ஆனால் எல்லாவற்றையும் மேடையில் பேசிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்குகிற போதே அந்த பேச்சுக்களை அப்படியே துடைத்தெறிந்து விட்டு வேறு ஒரு முகத்தோடு புறப்பட்டு போவார். ஆனா பெரிய வேடிக்கை என்னன்னா, நேற்று அரசியல் விசித்திரம் ஒன்று நடந்தது. உண்மையான ரத்தினவேலுவை மேடையில் வைத்துக் கொண்டு ரத்தினவேலு கதையை நேற்று பேசி இருக்கிறார். மாமனிதனுடைய ரத்தினவேலு யார் என்று கேட்டால் அன்புமணிதான் உண்மையான ரத்தினவேல். அந்த படத்துல ஒரு காட்சி வரும். உனக்கு மேல இருக்கிறவன்கிட்ட தோத்து போயிடலாம், உன் கூட இருக்கிறவங்க கிட்ட கூட நீ தோத்துடலாம், ஆனா எந்த காலத்திலயும் உனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கூட நீ தோத்துறவே கூடாது என்று எங்க அப்பா சொல்லி இருக்கிறாருன்னு அப்பாவுடைய சமாதிக்கு முன்னாடி நின்று ஃபகத் ஃபாசில் பேசுகிற வசனம் தான் என்னுடைய கண்களுக்கு முன்னால் வந்து போனது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, விளிம்பு நிலை மக்களின் மீது, தாழ்த்தப்பட்டிருக்கிற மக்களின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஏவி இருக்கக்கூடிய வன்முறை, அடக்குமுறை 15 ஆண்டுகளில் தமிழ்நாடு என்ன என்பதை பார்த்து கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தினுடைய உண்மையான பாத்திரத்தையே மேடையில் வைத்துக் கொண்டு மோடி அன்புமணி ராமதாஸை கலாச்சிட்டாருன்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மேடையில் இருந்து. ஒரு அதற்கான விளக்கத்தை நீங்கள் வேறு விதமாக சொல்லியிருக்கீங்க, உதாரணங்களுடனும் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், இவர்களுடைய தூக்கத்தை கலைத்தது யார், யாருடைய தூக்கம் போச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கூடிய விரைவில் எல்லாருக்கும் தெரிய வரும். பொறுத்திருந்து தான் அதை நம்ம பார்க்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்துக்க நன்றி. நன்றி.